கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. மீண்டும் உங்களை இந்த ஆராதனையில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆராதனை மூலியமாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் அல்ல கர்த்தருக்கு நமது ஒவ்வொரு தேவைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வசனத்தை கூர்ந்து கவனித்து அதன்படி செய்ய முயற்சிகள் நிச்சயமாக உங்களுடைய ஜீவனத்தில் ஒரு பெரிய விடுதலையை உங்களால் பார்க்க முடிகிறது. நம்புங்கள், கர்த்தராகிய தேவனை நம்புங்கள். எந்த நேரத்திலும் காரியத்தை செய்து முடிக்க அவரால் முடிகிறது. ஆகையால் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து மகிமை மேல் மகிமை அடைவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். வாழ்ந்ததெல்லாம் போதும், இந்த உலகத்துக்கு வாழ்ந்தது போதும். இனிமேலாவது நாம் முற்றிலுமாக கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். நாம் மறித்தாலும் நாம் பரலோகத்துக்கு போவோம். கர்த்தர் வந்தாலும் மகிமையை ஏறெடுத்துக் கொள்ளப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமா இருக்க தேவா தேவி, உம்முடைய அதிசய நாமத்துக்கு கொடான கொடி சொந்தம். இப்பொழுதும் அப்பா, இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எங்களுடைய ஆராதனை தேவனுக்கு உகந்ததாக இருப்பது உதவி செய்ய பிரார்த்திக்கிறேன். இந்த ஆராதனை மூலியமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். தேவன் ஒவ்வொரு ஜனங்களையும் தகமாயிருக்கிற ஜனங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு பாகத்தையும் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஒரு பாடலை பாடப் போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம் என்று சொல்லப்படுகிற பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கூட தொழுதிடுவோம்.
Today's Bible reading is taken from the book of Psalms, chapter 146, verses 1 to 10. Beginning to read at 1. Praise the Lord, my soul. I will praise him as long as I live. I will sing to my God all my life. Don't put your trust in human leaders. No human being can save you. When they die, they return to the dust. On that day, all the plans come to an end. Happy is a man who has the God of Jacob to help him and who depends on the Lord his God, the creator of heaven, earth and sea and all that is in them. He always keeps his promises. He judges in favor of the oppressed and gives food to the hungry. The Lord sets prisoners free and gives sight to the blind. He lifts those who have fallen. He loves his righteous people. He protects the strangers in our land. He helps widows and orphans, but takes the wicked to their truth. The Lord is king forever. Your God, O Zion, will reign for all time. Praise the Lord. Here ends the Bible reading. Thanks be to thee, O God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது. செய்திக்கு கடந்து செல்வோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்தில் ஒரு அரசன், ஒரு ராஜா தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை, அற்புதமான ஒரு நல்ல ஒரு ஜெபம், அதை படிக்கிறேன். உங்களுடைய ஜெபங்களும் இப்படியாக இருந்தால் நீங்களும் விடுதலை பெற்றுக் கொள்ள முடிகிறது. பாருங்கள், 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அதாவது எந்த காரியமானாலும் அவருக்கு லேசான காரியம். எந்த காரியமாக இருக்கட்டும். நமது ஜீவத்திலே ஏராளமான, நமது உலகம் முழுவதும் ஜனங்கள் பலமுள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய காரியங்கள்லாம் பெருசாகத்தான் இருக்கும். அந்த பெரிய காரியம் செய்கிறதும் கர்த்தருக்கு லேசான காரியம். பலனற்றவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய காரியங்கள் சின்னதாக இருந்தாலும் அது செய்வதற்கும் கர்த்தருக்கு ஒரு லேசான காரியம் தான். என்னால பெரிய காரியம் தான் செய்ய முடியும், என்னால சிறிய காரியம் செய்ய முடியாது என்று மனுஷன் சொல்லலாம். அப்படி சின்ன சின்ன காரியங்கள்லாம் என்னால செய்ய, தலையங்கால கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். தேவன் ஒரு நாளும் அப்படி சொன்னதே இல்லை. மனுஷன் சொல்லுகிறான், தேவன் இதுவரைக்கும் என்னாலே சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பார்க்க முடியாது என்று சொன்னது ஒரே ஒரு நாள் கூட. பெரிய யானையையும் அவரால் செய்ய முடிகிறது. கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன சின்ன எலும்புகளை கூட அவரால் செய்ய முடியும். பாருங்க, எவ்வளவு அதிசயமான ஒரு காரியம். கண்ணுக்கே தெரியாத எலும்பு தூரத்துல பார்க்கணும். ஆனா அவைகளுக்கும் கண் இருக்கிறது, அவைகளுக்கும் கால்கள் இருக்கிறது, அவைகளுக்கும் தேவன் வண்ணத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையாலே புரிந்து கொள்ள வேண்டும், நம் ஆராதனை செய்கிற தேவன் அற்புதமான ஒரு தேவன். இப்படி இருந்தால் தான் அவரால் செய்ய முடியும் என்று அல்ல.
எப்படி இருந்தாலும் அவரால் உதவி செய்ய முடிகிறது, எப்படி இருந்தாலும் அவரால் கிரியை செய்ய முடிகிறது. செங்கடலை பாருங்கள், தம்முடைய ஜனங்கள் கடந்து போவதற்காக அந்த செங்கடலை இரண்டாக பிரித்திருக்கிறார். தன்னுடைய ஜனங்களை அந்த செங்கடலில் பிரித்த அந்த பாதையில் நடத்தி போயிருக்கிற ஒரு நமது தேவன் வல்லமையான தேவன். ஆனால் அதே தண்ணீரை வைத்து, பிரிந்து போன அந்த தண்ணீரை வைத்து நம்முடைய சத்துருக்கள், அதாவது தேவனுடைய சத்துருக்களை அதே தண்ணீரை வைத்து மூழ்கடித்ததும் அவருடைய காரியம்தான். ரெண்டுமே அவருக்கு ஈஸி தான். பாதைகளை நமக்காக செய்து கொடுப்பதும் அவருக்கு லேசான காரியம். நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற எதிரிகளை நாசமாக்குவதும் அவருக்கு சுலபமான ஒரு காரியம். நாம் பூர்ணமாக இந்த காரியத்தில் நமது மனதை இதுவரைக்கும் நான் தேவன் இப்படி இருக்கிறாரா என்று நாம் யோசனை செய்வதே இல்லை. அநேகமாக நமது ஜீவிதத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது மனுஷனுடைய உதவித்தான் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் தம்மை குறித்து இப்படியாக எழுதி வைத்திருக்கிறாரே, அதை நம்பலாமே, முற்றிலுமாக விசுவாசம் வைக்கலாமே, முற்றிலுமாக தேவனுக்கு நம்பிக்கை வைக்கலாமே என்று அந்த நேரத்தில் அந்த ஒரு நல்ல ஒரு தைரியம் வருகிறது. பயம் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது பயம் வருகிறதோ தேவனை அவர் நிச்சயமாக கேட்பதே இல்லை. மனுஷருடைய உதவியை பார்த்து மனுஷரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தான் மனுஷன் நம்மை கவிழ்க்கவும் முடிகிறது. தேவனை நம்பும். உங்களுடைய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையே அல்ல. தேவனுக்கு இவை அனைத்தும் ஒரு லேசான ஒரு காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அத்தியாயம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அத்தியாயம் 21 சொல்லுகிறது, பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அங்கே ஒரு சகோதரி, தீரு சீதோன் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்துக்கு அருகே இருக்கிற ஒரு அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வசித்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். அவள் ஒரு இஸ்ரவேல் நாட்டை சேர்ந்தவர் அல்ல, அந்நிய ஒரு தேசத்தை சார்ந்த ஒரு ஸ்திரீ. இயேசு எனக்கு உதவி செய்வார் என்று நம்பி வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு எவைகளையோ அவளுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் வராதவர்களே அவர் சில காரியங்களை பேசுகிறார். அந்த சகோதரிக்கு அந்த நேரத்தில் கோபம் தான் வர வேண்டும். ஆனாலும் இயேசு மீது இன்னும் அதிகமான ஒரு விசுவாசம். பிள்ளைகளின் சோற்றை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றும் இயேசு சொல்லுகிறார். ஆனாலும் அவள் சொல்கிறான், ஆம் ஆண்டவனே, நாய்க்குட்டிகளாக இருந்தாலும் எஜமான்களின் மேஜைகளும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லும்போது இயேசுக்கு உள்ளம் அந்த சகோதரிக்கு உதவி செய்தே ஆக வேண்டும் என்று அவர் பூர்ணமாக சித்தம் கொண்டு, ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரிது, நான் எவ்வளவோ சில காரியங்களை உனக்கு உன்னுடைய விசுவாசத்துக்கு விரோதமாக சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் மறுபடியும் என்னண்டே வந்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய விசுவாசம் பெரியது. ஆகையால் நீ வேண்டிக் கொண்டதின்படி உன்னுடைய மகளை பிசாசு பிடித்திருக்கிறது, அதை விடுதலையாக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாய். அநேகமாய் என்னை தான் கூப்பிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வரும்படி ஜனங்கள் சொல்லி இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், நீ வீட்டுக்கு போ, உன் மகள் ஆரோக்கியமாயிருக்கிறார் என்று சொல்லு. ஆகையால் இயேசு போய் பிசாசை துரத்தினால் மட்டும் பிசாசி போகாது. இயேசு நினைத்தாலே எல்லாமே ஆகிவிடும். நினைத்தாலே போதும் நமது ஆண்டவராகிய தேவனுக்கு கிரியை நடப்பிப்பதற்கு. நம்புங்கள், அவர் நிச்சயமாக வந்தாக வேண்டும் என்று கூட தேவையில்லை. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நினைத்தாலே போதும் உங்களுடைய ஜீவிதத்தில் அற்புதமான காரியங்கள் உங்களுடைய ஜீவிதத்தில் நடக்கும். இது பெரிய
விஷயமே அல்ல தேவனுக்கு. ஒரு லேசான காரியம், பிசாசை துரத்துவதும் லேசான காரியம். பிசாசை போகட்டும் என்று வேற ஒரு இடத்திலிருந்து நினைத்து எங்கேயோ இருக்கிற பிசாசு பிடித்திருக்கிற ஒரு சகோதரி, ஒரு மகன் விடுதலையாகிறார். அது லேசான காரியம் தானே. அவனுக்கு லேசான காரியம், நமக்கு பெரிய காரியம். ஆனாலும் அந்த சகோதரியை போல பூர்ணமாக நீ விசுவாசத்தை வைக்க வேண்டும். சில வேளைகளிலே நாம் எதிர்பார்த்த பிரகாரம் சில காரியம் நடக்கிறதே. நமக்கு விரோதமாக ஏராளமான வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் நாம் நம்ப வேண்டியது கர்த்தராகிய இயேசு மீது தான், அவருடைய வார்த்தை மீது தான். நம்புங்கள். அந்த சகோதரிக்கு இயேசு சொன்னது பிரகாரமாக உங்களுக்கு சொல்வார். நீங்களும் ஆண்டவரை நோக்கி பூர்ணமாக அந்த தீரு சீதோன் பட்டணத்தை சார்ந்த அந்த சகோதரி சொன்னது போல அவள் என்னென்னலாம் சொன்னாலும் அதை நீங்களும் சொல்லி பாருங்க. உங்களுக்கு நிச்சயமாக பிசாசி ஆனாலும் வேற எந்த பிரச்சனை ஆனாலும் விடுதலை கொடுப்பதற்கு அவரால் முடிகிறது. அவர் நினைத்தால் மட்டும் போதும், எல்லாமே நடக்கும். லேசான ஒரு காரியம் நமக்கு பெருசா இருக்கலாம், தேவனுக்கு எல்லாமே லேசான ஒரு காரியம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை தேடி எக்கச்சக்கமான ஜனங்கள் வந்து விட்டார்கள். கர்த்தரை தேடி அவர் மீது விசுவாசம் வைத்ததனால் சொல்ல முடியாத ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்து இருக்கிறார்கள். 20,000 பேரும் இருக்கலாம், அதுக்கு மேலும் இருக்கலாம், இல்லை அது கொஞ்சம் கம்மியாக. ஆனால் அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். 3 நாளாகிவிட்டு இருக்கிறது. தன்னுடைய கிராமங்களுக்கு போனால் வழியிலே சோர்ந்து போவார்களே, அவர்களுக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சீஷர்கள் சொல்கிறார்கள், இத்தனை ஜனங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் ஆதாரம் கொடுக்க கூடுமோ? இவ்வளவு ஜனங்களுக்கு ஆதாரம் தயாரிக்கக்கூடிய இடம் எங்கதான் இருக்கிறது? ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஒருவேளை 20,000 பேருக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 3 நாளைக்கு முன்னதாக நாம் அதற்கு வேண்டிய சில காரியங்கள் செய்து ஆக வேண்டும். உடனடியாக செய்ய முடியாது. ஆகியால்தான் சீஷர்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தில் நியாயம் இருக்கிறது. இத்தனை ஜனங்களுக்கு இந்த வனாந்தரத்திலே அப்பங்கள் எப்படி அகப்படும், எங்கே தான் கிடைக்கும் என்று சொல்லும்போது அது மனுஷர்களுக்கு தான் பெரிய காரியம், தேவனுக்கு அது லேசான ஒரு காரியம். இயேசு அந்த ஜனங்களுக்கு புல்லின் மீது உட்காரும்படி செய்து அந்த ஜனங்களுக்கு 5 அப்பத்தை வைத்து 2 மீன்களை வைத்து அவர் பரிமாறி இருக்கிறார். சீஷர்களை வைத்து மிச்சமான காரியம் கூட இருக்கிறது. அதாவது எல்லாரும் சாப்பிட்டு 12 கூடைகள் நிறைய நிரப்பினார்கள். மிச்சமாயிருக்கிற காரியங்களை கூட. ஆக அது சொல்லப்படி அது முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், அவர் அற்புதம் செய்தால் வழிந்தோடும். இல்லை என்ற வார்த்தை இல்லை. ஐயோ எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னுடைய தேவைகளை காட்டிலும் மிஞ்சி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக கட்ட செய்து கொண்டிருக்கிறார். 20,000 பெரிய விஷயம் அல்ல, 20 லட்சங்கள் ஆனாலும் அவருடைய கரம் குறுகி இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 59ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குலுங்கி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குலுங்கி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்களுடைய அக்கிரமங்கள் தான் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே நின்று கொண்டே இருக்கிறது. அக்கிரமங்களை எடுப்பதற்கு முயற்சி எடுங்கள்.
அதுதான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. பிறகு மிச்சதெல்லாம் நீங்கள் மலைகள் போன்ற பிரச்சனை என்று சொல்லப்படுகிற காரியம் கர்த்தருக்கு பிரச்சனை அல்ல, கர்த்தருக்கு ஒரு லேசான காரியம். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே ஒரு சகோதரி, அந்த ஒரு சகோதரி. மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 5:25. அங்கே ஒரு சகோதரி பார்க்கிறோம். 12 வயது வரை 12 வருஷமாக பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ. தனக்கு இருந்த எல்லா காசு செலவழித்தார். அதாவது 12 வருஷத்துக்கு முன்னதாக அந்த சகோதரி ஓஹோ என்று இருந்தார். இப்பொழுது 12 வருஷத்துக்கு பிறகு அந்த சகோதரிக்கு இருந்த எல்லா காசு போய்விட்டது. இனி ஏதாவது ஒரு வைத்தியம் சுகமாக்குகிறான்னு சொல்வதற்கு ஃபீஸ் கொடுப்பதற்கு அந்த சகோதரிக்கு ஒண்ணுமே. அவள் செய்த முயற்சி சாதாரண ஒரு முயற்சி அல்ல, எக்கச்சக்கமான தான் சுகமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் போகாத வைத்தியர்களே இல்லை, எடுக்காத மருந்தும் இல்லை. ஆனால் யாரோ இயேசுவை குறித்து அவரிடத்தில் சொல்லும் பொழுது விசுவாசம் உண்டாகிறது. இந்த லேசான ஒரு காரியம் என்று யாரும் சொல்லி இருக்கலாம். உன்னுடைய வியாதியிலிருந்து சுகமாக்கப்படுவதற்கு, குணமாக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் எந்த வைத்தியனாலும் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ இது லேசான காரியம் என்று யாராவது ஒருவர் சொல்லி இருப்பார், நிச்சயமாக சொல்லி இருப்பார். அவளுக்கு விசுவாசம் உண்டாகும் பொழுது அவளும் அவ்விதமாகத்தான் யோசிக்கிறாள். ஜனங்கள், அவருடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி சொல்லுகிறார்களோ அதை அப்படியே கிரகித்து அவளும் அப்படி அமிதமாகத்தான் சொல்லுகிறாள். அவள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டாலும் நான் சுகமாகுவேன். இதுவரைக்கும் டாக்டர்ஸ் வைத்தியர்களை நான் தேடி போனேன், எனக்கு இருந்த எல்லா செல்வத்தையும் நான் அழித்து விட்டேன். ஆனால் நீங்கள் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் செய்து இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய பிரச்சனையே அல்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டாலும் சுகமாவேன். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. அந்த லேசான ஒரு காரியம் யாராகிலும் ஒருவர், ஏதாகிலும் ஒரு மனுஷன், உண்மையான கர்த்தருடைய பிள்ளை அந்த சகோதரிக்கு சொல்லும் பொழுது அந்த சகோதரியுடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசம், ஒரு தீபத்தை போல, சுடர்களை போல அது பிரகாசம், அந்த விசுவாசம் பிரகாசிக்கிறது. மற்றவர்கள் பேசுவதை காட்டிலும் இப்பொழுது இதுவரைக்கும் பேசின ஜனங்களை காட்டிலும் இவர் பேசுவது அதிகமாகிவிட்டது. 12 வருஷமாக உலகத்தை நாடி 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 போனால் ஏமாற்றம் அடைந்தால், ஆனால் இப்பொழுது இயேசுவின் பிள்ளை யாரோ ஒரு பிள்ளை சொல்லி இருக்க வேண்டும், இந்த இயேசு இத்தனை காரியத்தை செய்திருக்கிறார். மனுஷனால் செய்ய முடியாத காரியங்கள் இவர் செய்து கொண்டிருக்கிறார். பிறவி குருடனுக்கு கண்களை கொடுக்கிறார். எந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்கிறார். 5 அப்பத்தை வைத்து 2 மீன்களை வைத்து 20,000 பேருக்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், பராமரித்து இருக்கிறார், கடலில் நடந்திருக்கிறார், குஷ்டரோகியை சுகமாக்கி இருக்கிறார். எல்லாம் சொல்ல 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 அவளுடைய வார்த்தை அடுத்தபடியாக அவருடைய விசுவாசித்த ஒரு காரியம் இப்பொழுது வெளியே வருகிறது. இப்பேற்பட்ட இயேசுவுக்கு நான் போனால் அந்த இயேசு என்னை தொட வேண்டும் கூட இல்லை, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாகுவேன் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால் அவருக்கு இது லேசான காரியம் என்று அவர் புரிந்து கொண்டார். நீங்களும் அமிதமாகத்தான் நினைக்க வேண்டும். என்னுடைய பிரச்சனை கூட தேவனுக்கு முன்னதாக பெருசல்ல, என்னுடைய பிரச்சனை ஒரு லேசான காரியம் தான் தேவனுக்கு. மற்ற ஜனங்களுக்கு தேவன் செய்ய முடியும் என்று சொன்னால் எனக்கு ஏன் தேவன் செய்ய மாட்டார்? கர்த்தர் எல்லார் மீதும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் எல்லார் மீதும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், கர்த்தர் எல்லார் மீதும் அன்பு வைத்திருக்கிறார், கர்த்தர் எல்லார் மீதும் கிருபை வைத்திருக்கிறார். ஆகியாலே என்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை உலகத்தின் ஜனங்கள் முன்னதாக பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய பிரச்சனை தேவன் முன்னதாக அது ஒரு லேசான காரியம் என்று அந்த நேரத்தில் நமக்கு அந்த ஒரு விசுவாசம் வர வேண்டும். யோவான் சுவிசேஷ புத்தகம்
2:7 யோவான் சுவிசேஷ புத்தகம் 2:8 என்ன சொல்கிறது? அங்கே ஒரு கல்யாணம் நடக்கிறது. திராட்சரசம் குறைந்து போயிற்று. இப்பொழுது திராட்சரசம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அது பெரிய விஷயம். ஆனால் எங்கிருந்து கொண்டு வரட்டுமே? எங்கிருந்து கொண்டு வர முடியும்? ஆனால் 2 வசனம் சொல்லுகிறது, அந்த ஜனங்களால் முடியாத ஒரு காரியம், அந்த ஜனங்களுக்கு திராட்சரசம் கொடுக்காத ஒரு நேரம் வரும்பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஒரு அவமானமான ஒரு காரியமாக தான் இருக்கிறது. இப்பொழுது பந்திக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இப்பொழுது கொடுக்காமல் அனுப்பிவிட்டால் மான மரியாதை எல்லாம் போயிடும். ஆனால் எப்படி கொடுக்கப்பட, எப்படி கொண்டு வர முடியும் என்பதுதான் பெரிய கேள்வி. 7:8 சொல்கிறது, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். பிறகு அடுத்தபடியாக அடுத்த வசனம் இயேசு சொல்கிறார், மொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காருக்கு கொடுங்கள், நிரப்புங்கள், கொடுங்கள். அவ்வளவுதான். அவன் செய்ய வேண்டிய காரியம் அவ்வளவுதான், இவ்வளவுதான். அதற்கு விஷயம் அவ்வளவுதான். ஜாடிகளில் நிரப்புங்கள், நிரப்பின பிறகு கொண்டு போய் கொடுங்கள். அவ்வளவுதான். அவரால் மற்றவை முடிகிறது. நம்மை பார்த்து தேவன் விதமாக சொன்னார் என்று சொன்னால், இது ஊற்று என்று சொன்னால், அது ஊற்றின பிறகு, அது ஊற்றின உடனே நமக்கு என்ன நடக்கப்பட வேண்டுமோ அது நடந்தாகும். அவ்வளவு தூரத்தில் தேவனுக்கு அனைத்தும் ஒரு லேசான ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு காரியம் இது. ஐயோ, இந்த கல்யாணத்தில் வந்த ஜனங்களுக்கு எங்களால் திராட்சரசம் கொடுக்க முடியாமல் போய்விடுகிறதே, எங்களுடைய அவமானம் பெரிதாக மாற்றப்படுமே, ஊரார் எங்களை குறித்து ரொம்ப துச்சமாக பேச ஆரம்பிப்பார்களே என்று நினைக்கிற வேளையிலே இயேசுவுக்கு அந்த பிரச்சனை வரும்பொழுது அவரால் சொல்லப்படுகிற ஒரே ஒரு உத்தரவு, ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள், நெருப்பின உடனே மொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காருக்கு கொடுங்கள் என்று சொல்லும்போது அந்த காரியம், அந்த நேரத்தில் சில காரியங்கள் அவரால் செய்ய முடியுது. மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும். மனுஷனுக்கு பெரிய ஒரு காரியமாக இருக்கலாம், தேவனுக்கு அது ஒரு லேசான ஒரு காரியமாக தான் இருக்கிறது. உங்களுடைய பிரச்சனையும் கூட மனுஷன் பதில் ஒரு பெருசாகத்தான் இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்னதாக நீங்கள் அனைத்தும் ஒரு லேசான ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அத்தியாயம் 39 சொல்லுகிறது. யோவான் 11ஆம் அத்தியாயம் 39 சொல்லுகிறது, அங்கே ஒரு மனுஷன் இறந்து போனான். லாசரு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இறந்து போனான். அப்பொழுது அந்த கல்லறையின் இடத்தில் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த கல்லறையின் இடத்தில் இயேசு வந்தார். ஒருவேளை நாமும் நம்மை போல இருக்கிற ஜனங்கள் யாராவது நமக்கு சேர்ந்தவர்கள் மறைத்து போனால் நாமும் கல்லறையின் இடத்தில் போகிறோம். என்ன மேக்ஸிமம் செய்வோம்? அங்க போய் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம், இல்ல ஒரு பூவை தூக்கி அங்க வச்சு ஒரு மாலை தூக்கி வச்சுட்டு வந்து விடுவோம். அப்படித்தான் இந்த ஜனங்கள் நினைத்து இருக்கலாம். இயேசு கல்லறையின் இடத்தில் வருவதற்கு காரணமே இதுதான் என்று அந்த ஜனங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு எண்ணங்கள் நமது எண்ணங்கள் அல்ல. கர்த்தருடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகளும் உங்களுடைய வழிகள் அல்ல. இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கல்லறையை திறவுங்கள். ஆனால் அந்த ஜனங்கள் சொல்கிற வார்த்தை பாருங்கள், ஐயோ நான் 4 நாள் ஆயிற்று, நாருமே. இது உண்மையான ஒரு காரியம் தான், இல்லை என்று சொல்லவும் முடியாது. 4 நாள் ஆகிவிட்டதும் அந்த சரீரம் நாரும் தான். ஆனால் தேவனுக்கு அது பெரிய விஷயம் அல்ல, அது ஒரு லேசான ஒரு காரியம். நாறுகிற ஒரு சரீரத்தையும் நாட்டம் எடுக்க போகிற ஒரு சரீரத்தையும், செத்து போன ஒரு சரீரத்தையும் உயிருள்ள ஒரு சரீரமாக மாற்ற முடியும். நாற்றம் எடுக்கிற சரீரத்தை நறுமணமாக மாற்றப்படவும் அவரால் முடியும். அது அவருக்கு லேசான ஒரு காரியம். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்மை
நம்மை பார்த்து மற்றவர்களுக்கு நாட்டம் எடுத்தவர். சரீர நாட்டம் இல்லை, நாம் பல காரியங்கள் தவறு செய்திருக்கலாம். இல்ல நாம மற்றவர்களை போல நாம் பெரிய ஒரு பெருமிதம் கொண்டிருக்கிற ஜனங்களாக இல்லாமல் இருக்கலாம். மற்றவர்கள் இவ்வளவு உயர்ந்து போய்விட்டு இருக்காங்க, நாம் ஒரு நிலை குடிசையில் இருந்தாலும் இருக்கலாம். இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தான் நாட்டம் என்று சொல்லலாம், வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஜனங்களுடைய பார்வையில் அப்படி இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பெரிய இதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. குப்பையிலிருந்தும் நம்மை தேவன் உயர்த்த முடிகிறது. குப்பையிலிருந்தும் தேவன் கோபுரத்தின் மீது வைக்க முடிகிறது. ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனை கூட கர்த்தர் எந்த நிலைக்கும் கொண்டு போக அவரால் முடிகிறது. உலகம் முழுவதும் தூக்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனையும் கூட கர்த்தர் மாற்றி அவனையும் அற்புதமான ஒரு மனுஷனாக, நறுமணம் மிகுந்த ஒரு மனுஷனாக மாற்ற அவரால் முடிகிறது. அவருக்கு இது லேசான காரியம். உயிர் கொடுக்க, மரித்து போன மனுஷனுக்கு உயிர் கொடுக்கவும் முடியும். நாற்றம் எடுத்துக் கொண்டு இருக்கிற அதே சரீரத்துக்கு நறுமணம் கொடுக்கவும் அவரால் முடிகிறது. அவன் உயிரோடு இருந்து வந்த பொழுது இந்த நாற்றம் என்ற வார்த்தையே இல்லை பாருங்க. அவனை குறித்து ஊரே கொண்டாடுகிறது போல மாற்றப்பட்டது. நாற்றமடைகிற சரீரம். அவன் சொல்கிறார், 4 நாள் ஆகிவிட்டது. நாளுமே என்று சொன்னாலும் உயிர் கொடுப்பதே பெரிய ஒரு காரியம். அதுக்கு அடுத்த ஒரு அதிசயமான காரியம் நாற்றம் அல்ல, நறுமணம் கர்த்தரால் கொடுக்க முடிந்திருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். அங்கே பாருங்கள், சீஷர்கள் சோர்ந்து போய்விட்டு இருக்கிறார்கள். ஒரு மீனும் அகப்படாததினால் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிற நேரத்திலே கர்த்தர் அவர்களை தேடி வருகிறார். ஒன்றுமே அகப்படவில்லையே இந்த நாளில் என்று வேதனைப்படுகிற நேரத்தில் தான் கர்த்தர் அங்கே வந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். கிடைக்காது என்று சீஷர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், கிடைக்கும் என்று சொல்கிறார். கிடைக்காது என்று சொல்லும் பொழுது அது பெரிய ஒரு விஷயம். அவர்களுக்கு தான் தெரிந்திருக்கிறது கிடைக்காது என்று. ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. அவர்கள் போட்டு தெரிந்து விட்டது, இனி அந்த இடத்துல மீன் வராது என்று. ஆனால் ஆண்டவராகிய தேவனுக்கு அது பெரிய விஷயம் இல்லையே, அவருக்கு லேசான காரியம் தானே. ஆகையால் போட்டே தீர வேண்டும். மீன் பிடிப்பதற்கு வலைகளை போடுவது நமது வேலை. அந்த இடத்துல மீனை வரவழைப்பது அவருடைய வேலை. மனுஷன் செய்ய வேண்டிய காரியத்தை மனுஷன் செய்து ஆக வேண்டும். பிறகு நாம் அவர் சொல்ல வார்த்தைக்காக நாம் செய்தோம் என்று சொன்னால் பிறகு நமக்கு தேவையான காரியத்தை செய்ய வைப்பது அவருடைய செயலாகத்தான் இருக்கிறது. அவருக்கு எல்லாமே சுலபம், எல்லாமே லேஸ். ஆகையால் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தேவனை நாம் வைத்திருக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு தேவன் அல்ல. 2000 வருஷமாக உலகத்தை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகத்துவமான ஒரு தேவன். அவரால் இந்த உலகம் உண்மையை செய்ய முடியாது. அவருக்கு விரோதமாக எழுப்பின ஜனங்கள் 1-2 அல்ல. ஆனாலும் இந்த நாள் வரைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அதுதான் பெரிய ஒரு காரியம். அதாவது ஜீவிக்கிற தேவன். மனுஷனால இந்த உலகம் முழுவதும் மனுஷர்கள் ஒன்றாக சேர்ந்து அவரை எதிர்த்தாலும் அவர் இருப்பார். நாம் இந்த முழு ஜனங்கள் இல்லாமல் போனாலும் போய்விடுவார்கள். அவரை எதிர்த்து போராடி இல்லாதபடி செய்வதற்கு யாராலும் முடியாது. அவர் இருக்கிறார் என்று சொன்னால் இருக்கிறார்.
மோசேயின் இடத்தில் அவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். எப்பொழுதும் மனுஷன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. முழு உலகம் எனக்கு விரோதமாக நின்றாலும் நான் தான் ஜெயம் எடுப்பேன் என்றும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு தேவனை குறித்து இவ்வளவு நேரம் கேட்டோம். அவரை நீ ஏற்றுக்கொள்ளலாம். நீ உன் சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொள். உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்கு ஒப்புக்கொள். அவரை குறித்து ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நமக்கு ஒரு ஆறுதலாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பாருங்கள். சங்கீத புத்தகம் 48 14 சொல்லுகிறது. சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மறுபடியும் படிக்கிறேன். சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 1 அத்தியாயம் 2 வசனம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இந்த கடைசி நாட்களில், அது 2000 வருஷமாக கடைசி நாட்கள் தான். 2000 எப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தாரோ, உலகத்தில் வந்தாரோ, மனுஷனாக பிறந்து மனுஷர்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்து பரலோகத்துக்கு போன அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கடைசி நாட்கள் தான். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அவரை பற்றி எழுதப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். சர்வம் சுதந்திரவாளி. இந்த உலகத்திலே அவராலே சாட்சி செய்ய முடியாத இடம் எதுவுமே இல்லை. எல்லாமே அவர் தான் சுதந்திரவாளியும் அவர் தான் முதலாளியுமா இருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு வசனம் சொல்கிறது, இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். உலகத்தை உண்டாக்கின மகா உன்னதமான தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இவரை கொண்டு உலகம், ஒரு உலகம் அல்ல, உலகங்களை உண்டாக்கி இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இந்த சர்வ லோகங்கள், ஒரு லோகம் அல்ல, ஒரு உலகம் பெரிய விஷயம் அல்ல, சர்வ லோகத்துக்கும் இவர் தான் சுதந்திரவாளி. சர்வ லோகங்களுக்கும் சுதந்திரவாளி. இப்பேற்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஒரு சின்ன ஒரு கட்டணம், அது இது இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னா குப்பை தான். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன், மரண பரிந்து நம்மை நடத்துவார். இந்த உலகத்தின் அத்தனை காரியம் அவருக்கு ஒரு தூசி என்று நீ அப்படி நினைக்க வேண்டும். பவுல் அப்படி நினைத்தான். எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினான். நீங்கள் நினைக்க வேண்டும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், ஒரு மனுஷன் இதுவரைக்கும் யாருமே உலகத்தின் தலைவன், உலகத்தின் அதிபதி இதுவரைக்கும் யாருமே இல்லை. யாராலும் முடியாது, முடிகிற விஷயமே அல்ல. எல்லாம் அங்க எல்லா தேசங்கள் இருக்கிறது. தேசத்துக்கு ஒருவர் தலைவனாக இருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதுக்கும் ஏதாவது ஒரு மனுஷன் உண்மையிலே ஆகிவிட்டான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது பெரிய விஷயமே அல்ல. கற்றுக்கொண்டதாக கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நஷ்டப்பட்டு போன தன்னுடைய ஆத்மாவுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை தான் திருப்பிக் கொடுக்க முடியும். இந்த உலகமே ஒண்ணுமே இல்லையா ஒரு நஷ்டப்படுத்தப்பட்ட ஒரு ஆத்மாவுக்காக?
ஆகையால் மனம் திரும்புங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற காரியங்கள் ஒன்று சாதாரணமான காரியம் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய காரியங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. சாதாரண விஷயம் அல்ல. ஆகையால் இந்த ஒரு காரியம், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய வாஞ்சை உங்களுடைய ஜீவிதத்தில் அவருக்காக வாழ வேண்டும் என்று இருந்தால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பிரகாரம் ஒரு மனுஷன் ஒரு நிலத்தை பார்த்து அதில் புதையல் இருக்கிறது என்று அவன் நினைத்து அறிந்து அவன் போகிறான், தனக்குள்ள எல்லா செல்வத்தையும் விற்று அந்த இடத்தை கொடுக்கிறான். இப்படியாக நீங்கள் இருக்க வேண்டும். பெரியவர், அவரை உங்களுக்கு சொந்த இரட்சகராக சொந்தமாக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தால் உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒரு குப்பையாக நினைத்து அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு கட்டுமுறை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்தியை கேட்டும் நமது ஜீவிதத்தில் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரால் விடுவிக்க முடிகிறது. இப்படிதான் ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டுமல்ல அல்ல, கர்த்தரால் விடுதலையாக்குவதற்கு நமது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவரால் மாற்ற முடிகிறது. மனுஷனால் முடியாதது தேவனால் முடிகிறது. முற்றிலுமாக நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஜீவிதத்தில் அவரால் விடுதலையாக்கி உங்களை சபையான பாதையை நடத்த அவரால் முடிகிறது. கர்த்தருக்குள் பூர்ணமாக உங்களுடைய ஜீவனத்தை ஒப்புக் கொடுங்கள். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை இல்லாமல் வேற ஒரு துணை இந்த உலகத்தில் நமக்கு இல்லை. வேதத்தில் வாசித்த பிரகாரம் சங்கீத புஸ்தகம் 48 வாசித்தோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சதா காலம். கர்த்தராகிய இயேசு உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் எந்த காரியத்துக்காக, எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ பயப்படவோ வேதனைப்படவோ கலங்கவோ தேவையில்லை. மரண பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய காரியத்தை அனைத்தும் செய்து கொடுக்கிறார். இயேசு 33 வருஷங்களாக இந்த உலகத்தில் இருந்தார். 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். பாவிகளுக்காக, சர்வலோகத்தின் பாவங்களுக்காக, சர்வ லோகத்தின் ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒரே தரம் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவரை நம்பினால் முற்றிலுமாக எந்த பாவமாக இருந்தாலும் நாம் மன்னிக்கப்படுவோம். கர்த்தரால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். நம்மை தேவ பிள்ளைகளாக மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். நாம் அதற்கு முன்னதாக மறித்தோம் என்று சொன்னால் அவரை தரிசிக்கவும் முடிகிறது. அவர் மறித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தார். 40 நாள் இந்த உலகத்திலே எல்லா இடத்திலும் அவர் இருந்திருக்கிறார். 40வது நாள் அவர் பரத்துக்கு போவதற்கு முன்னாக சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு அற்புதமான வார்த்தை, பல வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் கொடுக்கிற, தைரியத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை, இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஏராளமான விதத்தை நாம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம், ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம், செய்வோம். தேவன் உத்தரவு கொடுத்த ஒரே காரணத்தினால் மாத்திரமே நாமாலே முற்றிலுமாக பூர்ணமான விசுவாசத்தோடு சொல்ல முடிகிறது அவர் இருக்கிறார் என்று சொல்லி.
தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மோடு கூட நின்று சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் ஜீவனோட இருக்கிற ஒரே காரணத்தினால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனத்துல இருக்கிற ஒரே காரணத்தினால தான் நாம் ஜெபிக்கும் போது நமது ஜெபங்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறார். அதை பார்த்து நம்மளை முற்றிலுமாக சொல்ல முடிகிறது, சகல நாட்களிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அடித்து சொல்ல முடிகிறது. அவர் இருக்கிறார் என்று நம்புங்க. நாம் ஜெபம் செய்வோம். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. அவராலும் எது இருந்தாலும், சின்னது என்ற பெரிய விஷயம் அல்ல. சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அவரால் நிச்சயமாக செவி கொடுக்க முடிகிறது. விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர். பாடலை பாடப் போகிறார். நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். விடுவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார் என்று சொல்லப்படுகிற பாடலை பாடப் போகிறார். பூர்ணமாக நீங்களும் என்னையும் விடுதலை ஆக்கி விட மாட்டவனே என்று சொல்லி கெஞ்சி அவரிடத்தில் ஜெபம் செய்து விண்ணப்பத்தை கொடுங்கள். இந்த பாடலை கற்றுக்கொண்டு தினந்தோறும் பாடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஜீவித விடுதலை இருக்கிறது. கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார்.
மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமா இருக்க தேவாதேவனை நதிசு நாட்களுக்கு கொண்டாட கூடிய ஸ்தோத்திரம். பாவனுடைய வசனத்தின் பிரகாரம் ஏராளமான ஜனங்களை அவருடைய தேவையை இந்த வேதத்திலே சந்தித்து இருக்கிறீர்கள். இப்பொழுது எங்களுடைய ஜீவனில் ஏராளமான பிரச்சனைகளை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உம்மால் மாத்திரம் முடிகிறது தகப்பனை. அது கொரோனா ஆனாலும், அது வெட்டுக்கிளிகள் ஆனாலும், யுத்தங்கள் ஆனாலும், புயலானாலும், மலைகளை சாய்ந்து போனாலும் எங்களை காப்பதற்கு நீ ஒருவர் இருக்கிறீர். எங்களோடு கூட இருந்து இந்த அத்தனை காரியத்திலும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர். மனுஷனுடைய உதவி வீணான். அவனுடைய சுவாசம் அவனுக்கு போனால் அவன் இல்லை. ஆனால் தேவனோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். என்றும் இன்றும் நாளையும் மாறாதவராகத்தான் இருக்கிறீர். உம்மை நம்புகிறோம். இந்த நேரத்திலும் இந்த ஜெபத்திலே எவர்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீரோட கர்த்தருக்குள் தன்னுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவனிடத்தில் நீ கடந்து சென்று அவருடைய இருதயத்தின் வேதனைகள், எண்ணங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அவருக்கு விரோதமாக சத்ருவானவன் பிசாசனவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேதனையான காரியங்களை அனைத்தையும் கர்த்தருடைய வல்லமையான வசனத்தினால முறியடிக்கிறோம். தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவாதியை தேவனாய் இருக்கிறீர். சாத்தான் என்று சொல்லப்படுகிறவன் எங்களுக்கு பெருசா இருக்கலாம், ஆனால் அவனையும் அவனுடைய முழு தூதர்களையும் உம்முடைய வீரலினாலே துரத்திக் கொண்டே இருக்கிறீர். உமக்கு நீங்கள் அனைத்தும் அற்பமான காரியம், எங்களுக்கு பெருசானால் உமக்கு ஒரு லேசான காரியம். ஆகையால் உதவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இக்கட்டு நேரத்தில் எங்களுக்கு ஒத்தாசை தந்தரும், பரத்திலிருந்து வருகிற ஒத்தாசை எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எதுவே எங்களுடைய பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்கு தீர்த்து தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஆசீர்வதி எல்லாத்தையும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும், விசேஷமாக கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.